இல்லை ஓகே, மக்களுக்காக அது சேவை செய்ய வேண்டும் என்ற பொறுப்பு அது மக்கள் தான். அந்த மக்கள் சேவகருக்கு எம்எல்ஏக்களுக்கு அது வசதிகளை செய்து கொடுக்கணும் என்று நீங்கள் இந்த கருத்து, அந்த பழைய அந்த காந்தியவாதி ஒரு எண்ணத்தோடு அந்த கருத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க. இன்னொன்று, இப்போயும் இந்த ஆட்சி ஏற்பட்டு பெரிய அளவில் ஒரு மாற்றம் அப்படின்னா என்ன மாற்றம் நீங்கள் சொல்கிறீங்க சார்? பெரிய மாற்றம் என்ன, பெரிய ஏமாற்றம் என்ன? மாற்றமெல்லாம் அதாவது பள்ளிகளுக்கு பலகாரத்தை கொடுத்து விட்டு அப்பா உறவு கொண்டாடி கொண்டிருந்தார் ஸ்டாலின். இப்பொழுது இவர் வந்து தாய் மாமன் உறவும் என்ன, நான் பேசுவது கேக்குது. இப்பொழுது தாய் மாமன் உறவு கொண்டாடுகிறார் இவர். நான் கேட்கிறேன், ஒவ்வொரு முதலமைச்சரும் தாய் மாமனாவது அண்ணன் சீர் தாய்மாமன் மோதிரம் முறைகள். நாம் மக்களிடம் வரியை வசூலிக்கிறோம், மக்களுக்காக தொண்டு செய்கின்றோம், அவர்களுக்கு திட்டமிடுகின்றோம், அவருடைய வாழ்க்கை தரத்தை ஏற்றுவதற்கு நினைக்கின்றோம். இதையெல்லாம் விட்டு சும்மா வந்து அரசு பணத்தில் அவ தோசை திங்கிறதுக்கு கொடுக்குற வரியில அவளுக்கு ஒரு பட்டுப்புடவை, அவளுக்கு ஒரு தாலி, இதை கொடுத்து விட்டு நான் அண்ணன் ஆகிவிட்டேன். பிறகு இதெல்லாம் என்ன உறவு பாராட்டுகின்ற வேலை என்று கேட்கிறேன். அப்புறம் அரசு மருத்துவமனையில் பிள்ளை பெறுகின்றவர்களுக்கு 1 கிராம் மோதிரம். முதல்ல மருத்துவமனையில் போதிய படுக்கை இருக்கிறதா என்று சொல். பாயில் படுத்து கிடக்கிறார்கள், போய் மருத்துவமனையில் பார் எத்தனை படுக்கை இருக்கிறது, எத்தனை பேர் நோயாளிகள் பாயில் படுத்து கிடக்கிறார்கள் என்று பார். அப்புறம் அங்கே வந்து பிள்ளை பெற்றால் 1 கிராம் மோதிரம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறாய், ஆனால் போதிய படுக்கை இல்லாமல் மருத்துவமனைகளை வைத்திருக்கிறாய். நான் கேட்கிறேன், இந்த 19,000 டாக்டர்கள் 19 ஆண்டுகளாக வைத்திருக்கிறீர்களே, எந்த முன்னேற்றமாவது மருத்துவத்துறையில் ஏற்பட்டிருக்கிறதா? நீ முதல்ல செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். 25,000 கோடி ஒதுக்குகிறாய். இந்த 25,000 கோடி 40,000 26,500 கோடியாக ஒதுக்கு. இந்த எம்எல்ஏக்களை எல்லாம் சைக்கிள்ல போய் சொல். எதுக்கு இந்த எம்எல்ஏக்களுக்கு எல்லாம் காரு? நான் சொல்லுகிறேன், இதை எதிர்க்கின்றவர்கள் எல்லாம் இந்த காரை புறக்கணிக்க வேண்டும். இப்படிப்பட்ட கேவலமான வேலைகளை எல்லாம் செய்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். விஜய் should be exposed before the people. இந்த ரொம்ப அசிங்கமாக இருக்கிறது. நான் இதற்காக ஒரு கட்டுரை எழுதினேன், ஆனால் அந்த கட்டுரை இன்றைக்கு வரவில்லை. நான் தினமணி பேப்பருக்கு ஒரு கட்டுரை எழுதினேன். எம்எல்ஏக்களுக்கெல்லாம் கார் வேண்டுமாம் என்று நக்கலாக நான் ஒரு கட்டுரை எழுதினேன். கிடப்பதெல்லாம் கிடக்கட்டும், கிளவியை தூக்கி மனைவியில் என்று எம்எல்ஏக்கள் அவர்களுக்கே தங்களுடைய சம்பளங்களை ஏற்றிக் கொள்ளவும், கார்களை பெருக்கிக் கொள்ளவும், எல்லா வசதிகளையும் உண்டாக்கிக் கொள்ளவும் அவர்கள் வரைமுறைப்படுத்திருக்கலாம் என்று நான் அந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறேன். நீங்க கூறியது போல கல்வித்துறை வைத்திருக்கிறாய், பாதி பேர் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். நீ ஸ்லேட்டு கொடுக்குறாய், புத்தகம் கொடுக்குறாய், நோட் புத்தகம் கொடுக்குறாய், கணினி கொடுக்குறாய், சைக்கிள் கொடுக்குறாய், ஹெல்மெட் கொடுக்குறாய். எது கொடுத்தாலும் இதெல்லாம் வேண்டாம், நான் கடன் வாங்கி தனியார் பள்ளிக்கூடத்தில் தகுதியான கல்வி எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறான். நீ தகுதியான கல்வியை, தரமான கல்வியை கொடுக்க முடியவில்லை. ஆசிரியர் ராமநாதபுரம் பகுதிகளில் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு 5 வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறார். அவர்தான் ஹெட் மாஸ்டர், அவர்தான் வாத்தியார். இந்த நிலையில் நீ இதுக்கு 50,000 கோடி ஒதுக்குகிறாய், போதிய வாத்தியார்கள் உன்னால் போட முடியவில்லை, தரமான கல்வியை கொடுக்க முடியவில்லை, எம்எல்ஏக்களுக்கு கார் வேண்டியது இருக்கிறதோ? நான் கேட்கிறேன். ரொம்ப கேவலமான ஆட்சி முறையாக இருக்கிறது. இரண்டாவது, சிங்கப்பெண் படையெல்லாம் வெட்டி வேலை. ராத்திரியில் அவளை பாதுகாப்பதற்கு சிங்க ஆண் படை ஒன்று வைக்க வேண்டும். இதெல்லாம் ஒழுங்காக நடக்கின்ற காரியம் இல்லை. சும்மா இதெல்லாம் வெட்டித்தனமாக, சினிமாத்தனமாக எல்லாமே நடக்கிறதே தவிர வேறு எந்த ஆட்சியில ஊழலற்ற ஆட்சி என்று சொல்ல மீது பாய்கிறாய். நீ குட்கா விஜயபாஸ்கர் மீது பாய்வதில்லை. நீ உதயநிதியின் மீது பாய்கிறாய், ஆனால் வேலுமணியின் மீது பாய்வதில்லை. ஒய் ஆர் யூ செலக்டிவ்? நான் கேட்கிறேன், நீ ஊழலை ஒழிப்பதில் எதற்காக நீ அது தேர்வு செய்கிறாய் என்று கேட்கிறேன். கேட்கிறது, இந்த ஊழல் முறைகேடு ஒழிப்பு தொடங்கி இருக்கிறதா? ஒன்று, கனிம வள கடத்தல் ஓரளவு நிறுத்தப்பட்டிருக்கிறது, தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை வந்து ஏற்றுக்கொள்கிறீர்களா சார்? ஓரளவுக்கு முதலமைச்சரோ இப்பதான் வந்திருக்கிறார்கள். இன்னும் அடிப்படையில் எவ்வளவோ காரியங்கள் செய்ய வேண்டும். கீழ்மட்டத்தில் எல்லாமே அப்படித்தான் நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். மேல் மட்டத்தில் நேரடியாக ஒன்றும் நாம் இதுவரையிலும் கேள்விப்படவில்லை. ஆனால் இந்த பதிவுத்துறை நேரடியாக கணினிமயமாக்கப்பட்டு நேரடியாக பதிந்து கொள்ளலாம் என்பது நல்ல முறை. நான் நல்லதை நல்லது என்று சொல்லுகிறேன், அது நல்ல முறை. பதிவாளர்களைப் போல கொள்ளையடித்தவர்களும்
இந்த பதிவுத்துறை மந்திரி மாதிரி சுரண்டிய மனிதனும் நல்ல கதிக்கே போக மாட்டார்கள். அவ்வளவு சுரண்டி இருக்கிறார்கள் இந்த மக்கள். அவன் பணம் கொடுத்து சொத்து வாங்குவதற்கு பதிவதற்கு இவனுக்கு என்ன பணம் கொடுக்க வேண்டும்? பணம் கொடுக்காவிட்டால் முருகன் சொத்தை வேற ஒருவனுக்கு, நம்ம பழனி முருகன் சொத்தையே வேற ஒருவனுக்கு எழுதி வைத்து விடுவான். அவ்வளவு அயோக்கியர்கள். ஆகவே இதை கணினிமயமாக்கியதன் மூலம் இவன் நேரடியாக நம்மிடம் பணம் வாங்குவதற்குரிய வேலைகள் குறைந்து விட்டன. ஆனால் இன்னும் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு வருமானம் கூடியிருக்க வேண்டும். 34,000 கோடி ஆற்று மணலில் சுரண்டியதாக 5 கலெக்டர்கள் மீது வழக்கு போடப்பட்டது. இன்னும் வழக்கு இருக்கிறது. 34,000 கோடி ஆற்று மணலில் ஓராண்டுக்கு சுரண்ட முடியும் என்றால் அந்த பணமெல்லாம் உங்களுக்கு வரவாதுன்ற போது அப்புறம் என்னத்துக்கு பற்றாக்குறை வருகிறது? 50,000 கோடி. நான் கேட்கிறேன், இந்த நிதிநிலை அறிக்கையில் 50,000 கோடி பற்றாக்குறை எதற்கு வர வேண்டும்? இந்த 34,000 கோடி வருமே, ஒரு 100 நாளில் அது வர தொடங்கி விடுமே. கல்குவாரியில் வரும், ஆற்று மணலில் வரும், கனிம வளங்களில் வரும், மற்றவற்றில் வரும். பிறகு அந்த வருமானம் கூடியதாக தெரியவில்லையே. இன்னமும் பற்றாக்குறை தான் வைத்திருக்கிறீர்கள். கடனை ஒழிப்பதற்கு என்ன வழி வைத்திருக்கிறோம் என்று சொல்லவில்லை. உங்களுடைய நிதிநிலை அறிக்கை பழைய நிதிநிலை அறிக்கையிலிருந்து எந்த விதத்திலும் மாறுபடவில்லை. இன்னும் 50,000 கோடி பற்றாக்குறையோடு அந்த நிதிநிலை அறிக்கை முடிகிறது. ஆகவே இந்த ஊழல்கள் எல்லாம் ஒழிந்து விட்டால், நான் சொல்றேன், ஒரு ஆற்று மணலில் மட்டும் 34,000 கோடி. அப்படியானால் கல்குவாரியில் எவ்வளவு, மற்றவற்றில் எவ்வளவு, இந்த பணமெல்லாம் வருகிற போது நிதி பதிவுத்துறையில் வருமானம் இல்லை. அது உங்களுக்கு வருகின்ற பணம் இல்லை. டாஸ்மார்க்கில் அவனுக்கு கொடுத்த பணமெல்லாம் அரசு கணக்கிலே சேர்ந்து விடும் என்று சொன்னார்கள். இவையெல்லாம் சேருகின்ற போது உங்களுக்கு பற்றாக்குறையை எடுத்து விடலாமே, வருமானம் பெருக்க முடியுமே. ஒன்றும் பெருக்கிய உங்களுடைய ஆட்சி முடிகிற போது கடன் 20 லட்சம் கோடியாக இருக்கும் என்று சொல்லுகிறார்களே. ஒன்னும் ஒரு வழிதுறையான திட்டங்கள் உங்களுக்கு போட தெரியவில்லையே. அத்தகைய நிலையில் தானே இந்த ஆட்சி நடக்கிறது. ஊழலை ஒழிப்பதில் ஒய்ஆர்யூ செலக்டிவ் என்பதுதான் என்னுடைய கேள்வி. செந்தில் பாலாஜி ஊழலையும் ஒழிக்க வேண்டும், நேரு ஊழலையும் ஒழிக்க வேண்டும், விஜயபாஸ்கர் ஊழலையும் ஒழிக்க வேண்டும், வேலுமணி ஊழலையும் ஒழிக்க வேண்டும். எல்லா ஊழலையும் ஒழித்தால்தான் ஊழல் ஒழியுமே தவிர, நம்முடைய கட்சிக்கு ஆதரவாக ராஜினாமா செய்தவன் சி.வி. சண்முகமோ அல்லது விஜயபாஸ்கரோ ராஜினாமா செய்தார்கள். ஆகவே அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்கு வந்துவிட்டால் பிறகு பொது வாழ்க்கை நாசமாகிவிடும். இதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை. எல்லாவற்றிலும் ஒரு கொள்கை ரீதியாக மன உறுதியோடு செயல்படுகின்ற மனிதனாக இருந்தால் எல்லோரையும் ஒரு மாதிரி நடத்து. ஊழலை ஒழிக்க வேண்டும், 50 ஆண்டு ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் குறிக்கோளாக இருக்க வேண்டுமே தவிர, அதை விட்டுவிட்டு அவனுடைய ஊழலை ஒழிப்ப வேண்டியவன் ஊழலை வைத்துக் கொள்வது, வேண்டாதவன் ஊழலை ஒழிப்பது என்பது சரியான போக்கில்லை. இன்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் இந்த நீர்வளத்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை, சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கையில் அவர் ஊழல் தொடர்பான கோப்புகள் எனது மேஜையில் தான் இருக்கின்றன, 3 துறைகளின் ஊழல் கோப்புகளும் என் மேஜையில் இருக்கின்றன, போகிற போக்கில் இந்த குற்றச்சாட்டை நாங்கள் சொல்லலை, இதை எப்போ வெளியிடணுமோ அப்போ வெளியிடுவோம் அப்படின்னு முதலமைச்சர் விஜயே சொல்லியிருக்கிறார். இதுக்கெல்லாம் எப்ப இல்லை, இது பொதுமக்களுக்கு கேடான ஊழல். ஆகவே இதை உடனடியாக வெளியிடு, தண்டி. நான் சொல்கிறேன், நீ தண்டிக்கும் போது மனிதர்களை தேர்வு செய்யாதே. எவன் ஊழல் செய்தாலும் நீ அவனை தண்டி. அத்தகைய போக்கு இருந்தால்தான் ஊழல் இந்த ஆட்சியில் ஒழிய முடியும். இல்லாவிட்டால் ஊழல் ஒழியாது. அப்புறம் நம்ம வேண்டியவர்களை வைத்துக் கொண்டு வேண்டாதவர்களை தண்டிப்போம். இந்த நிலைதான் இருக்கும். லோக் ஆயுக்தா வரையில் 1000 சட்டம் செய்து பார்த்து விட்டார்கள். ஒரு ஆவண்ணா ராஜா கனிமொழி வழக்கு வரையில் 30 ஆண்டுகள் நடக்கும். எந்த வழக்கு, பொன்முடி வழக்கு 3 ஆண்டு தண்டிக்கப்பட்டால் நிறுத்தி வைப்பார்கள். 30 ஆண்டுகள் ஒவ்வொரு வழக்கம் நடக்கிறது. நம்முடைய நீதிமன்ற அமைப்பு அப்படித்தான், நம்முடைய சட்ட அமைப்பு அப்படித்தான். எல்லாவற்றையும் தண்டனை கொடுத்தால் நிறுத்தி வைத்து விட்டு வர முடியும். ஆகவே இந்த ஊழலை ஒழிப்பதற்கு இன்னும் கடுமையான சட்டங்கள் வேண்டும். லோக் ஆயுக்தா போன்றவற்றை முடுக்கிவிட வேண்டும். உடனே அவர்களை தண்டித்து வழக்குகளை துரிதப்படுத்தி நடத்தி மீண்டும் எவனும் ஊழல் செய்வதற்கு அஞ்சுகின்ற நிலைமையை ஏற்படுத்த வேண்டும். அது ஒன்று செய்தாலே உங்களுடைய ஆட்சியின் வெற்றி என்று நான் சொல்கிறேன். வேறு எதையும் உங்களுக்கு திட்டம் போட தெரியாது உங்களுக்கு. ஆனால் இந்த செலக்டிவாக இருக்காதீர்கள். தப்பு எல்லாம் திருடன் என்றால் எல்லாரும் திருடன் தான். அதுல திமுக திருடனை தண்டிப்பேன், மற்றவனை எனக்கு சார்பாக இருக்கின்றவனை விட்டு வைப்பேன் என்று சொன்னால் உன்னால் பொதுப்பணியில் சிறக்க முடியாது. புரியவில்லை. இரண்டாவது ஒண்ணு என்னன்னா, இந்த 100 நாள் ஆட்சி தொடர்பாக அனைத்து ஊடகங்களிலும் வெளியிடப்பட்ட அந்த விளம்பரத்தில் இது ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி என்று ஒரு 18 திட்டங்கள், வெற்றி மகளிர் திட்டம், வெற்றி கிராம மறுமலர்ச்சி திட்டம், வெற்றி என்று பல திட்டங்களுக்கு இந்த பெயர் மாற்றம் என்ற அந்த செயல்பாடு, காலை உணவு திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் உணவு திட்டம் மாற்றி ஒட்டி கொள்ளுகிறார்களே தவிர, இது அம்மா காலத்தில் ஆடு மாடு கொடுத்தார்கள்.
அதை இப்பொழுது ரொம்ப குறைத்து ஊனமுற்றவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அம்மா காலத்தில் அம்மா உணவகம் வந்து விட்டது. இதே காரியங்களைத்தான் திருப்பி செய்கிறார். பிறகு எல்லாவற்றிலும் வெற்றி என்று ஓட்டிக் கொள்ளுகிறார்கள். நான் சொல்கிறேன், எந்த ஒன்றிலும் புதிய சிந்தனை இல்லை, புதிய ஒன்று இல்லை. சும்மா தாய் மாமன் உறவு, அண்ணன் உறவு, அக்காள் உறவு, கொழுந்தியாள் உறவு என்று பாராட்டி கொண்டு தங்களுடைய தனி தோற்றத்தை, இமேஜை பெருக்கிக் கொள்வது ஒன்றுதான் இவர்களுக்கு குறியாக இருக்கிறது. பேசுகின்ற போது அப்படியாக்கும் இப்படியாக்கும் வானத்திலிருந்து அவர் இறங்கி வந்தவர் என்று பேசுகிறார்கள். இதுவரை நான் சொல்லுகிறேன், யோக்கியதையோடு நாடாள்வது ஒரு சிறப்பு. நான் அதை குறைவாக சொல்லவில்லை. அயோக்கியத்தனத்திலிருந்து இந்த நாடு விடுபடுவது ஒரு பெரிய சாதனை. ஆனால் முட்டாள்தனத்தில் மீண்டும் அது மாற்றிக்கொள்வது என்பது அதற்கு இணையான கேடுகளை நாட்டுக்கு பயக்குமோ என்று நான் அஞ்சுகிறேன். எல்லாவற்றிலும் உனக்கு கருணாநிதியை கைது செய்தார் ஜெயலலிதா. எப்படி கைது செய்தார்? முன்னால் ஒரு உதயநிதியை போய் அவர் காலையிலிருந்து சாயந்தரம் வரையிலும் குளிக்கிறார், போய் உட்கார்ந்து கொண்டு உருவுகிறீர்களே, வாங்க வண்டியில ஏறுங்க என்று சொல்லி உங்களால் அந்த திறம்பட நடத்த முடியாதுதானே அதற்கு காரணம். ஒன்றும் இல்லாமல் ஒரு வார்த்தை சொன்னதற்கெல்லாம் ஒருவர் எந்த வார்த்தை வேண்டுமானாலும் பயன்படுத்தி இருக்கட்டும், அது அவர் சொல்லவில்லை, நான் வேறு பொருளில் சொன்னேன் என்று சொல்றேன், அவையெல்லாம் முக்கியமில்லை. ஒரு மனிதன் ஒருவனை பேசினான் என்பதற்காக அல்லது அவன் மீது அவதூறு பொழிந்தான் என்பதற்காக சிறையில வைப்பது என்ன நியாயம்? அது என்ன? அது ஒரு சாதாரணமான சிவில் மேட்டர். மேடை பேச்சு அப்போ ஐயா மேடை பேச்சு உங்க காலத்துல இருந்தது. ஆனா இப்போ அது சமூக வலைதளங்கள்ல பரவுவதனால பெரிய இமேஜ் பாதிப்புங்கிறாங்க. திருச்சி சிவா மகனை அவர் உன்னுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி கேவலமாக சொன்னார் என்பதற்காக அவரை கொண்டு போய் குண்டாசில வைத்திருக்கிறாயே. குண்டாஸ் என்ன உன் சௌரியமா? நீ என்ன நாடாளுகிற மன்னனா? இந்த குண்டாஸ் என்கின்ற சட்டம் இருக்கிற வரையில் இந்த நாட்டில் சட்ட ஆட்சி இருக்கிறது என்றே ஒப்புக்கொள்ள மாட்டேன். இத்தனை நீதிமன்றங்களுக்கு வீண்.